கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க சூழ்நிலைகள் மாறுகிற காலம் நீங்க நினைக்காதீங்க, நீங்க மாறுகின்ற காலம். உங்க சிந்தனைகள்ல அவரை விசுவாசிக்க நீங்க எடுத்துக்கொள்ளும் காலம். உங்க சிந்தனைகள்ல நான், எனக்கு தான், இப்படிதான் அப்படின்னு சொல்லி உலகத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை, உங்க சூழ்நிலைகள்ல உள்ள பலவீனத்தை குறிச்ச எண்ணங்கள், உங்களை குறிச்ச எண்ணங்கள், உங்களுடைய வருத்தம், கவலை, சந்தேகம், பெருமை, கசப்பு, கோபம், எரிச்சல், இதெல்லாம் மாறும் போதுதான் அவருடைய வார்த்தையை நீங்க அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறீங்க, தாழ்மையாக ஏற்றுக்கொள்றீங்க. அந்த இடத்துக்கு நீங்க வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யணுமா, அடங்கி இருங்கள். அந்த வார்த்தையை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பிடித்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க பெருமை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒரு விளக்கம் இங்க வச்சிருப்போம். பெருமையாக நடந்து கொள்றவங்க, பெருமையாக பேசுறவங்க, ரொம்ப பெருமையா தோன்றவங்க எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. இந்த பெருமையா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு வசனம் என்ன வருதுன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நீங்க கவலைப்படுறது ஒரு பெருமை தான் சொன்னா நம்புவீங்களா? சத்தியம் சொல்லுது. அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். நீங்க மனத்தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னவா, உங்க பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு கவலை வரும் இல்லையா? எந்த காரியத்தை குறிச்சிருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளா இருக்கலாம், பிள்ளைகளை குறிச்ச கவலையா இருக்கலாம், கணவரை குறிச்ச கவலை, மனைவியை குறிச்ச கவலை, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் மேல என்ன செய்யணுமா, வச்சிரணுமா. வச்சிரணும்னா என்ன அர்த்தம்னா, வாயிட்ட சொல்றது மட்டும் இல்ல, வாயிட்ட சொல்லிட்டு சிந்தனையில் அது எப்படின்னு சொல்லி கலங்குகிறது இல்ல, வைத்து விட்டால் அதை மறந்து விடுவது. அப்படி உங்களால இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியலன்னா மனத்தாழ்மையாய் இன்னும் அவரை நம்ம என்ன செஞ்சுக்கல, அவருடைய வார்த்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. எனக்கு ஒரு பொருளை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என் கையில தந்தாதானே நான் வாங்க முடியும். உங்க கையில வச்சுக்கிட்டே இதை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கடா நான் என்ன செய்ய முடியும்? உங்க கவலைய அவர் கையில கொடுத்தாதானே அவர் விசாரிக்க முடியும். நீங்களே சுமந்துகிட்டு இருந்தா எப்படி அவர் விசாரிக்க முடியும்? எப்படி அதுல அவர் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும்? உங்களுடைய கவலையை அவர்கிட்ட கொடுக்கிறதற்கு உங்களுக்கு மனத்தாழ்மை வேண்டும். என்ன மனத்தாழ்மை? என் பிரச்சனையை நான் தான் சுமக்கணும், என் பிரச்சனையை நான் தான் சரி செய்யணும், என் பிரச்சனையில நான் தான் இறங்கி அதெல்லாம் நான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? அதை விட்டுட்டு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் நம்ப தகுந்தவர், அவர் வல்லமையுள்ளவர், என் பாரத்தை நான் சுமக்க போறது இல்லை, என் சார்பில் கர்த்தர் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், என் சார்பில் நீங்க செயல்படுறதற்காக நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேரு தான் மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மையில இருக்கும் போதுதான் அந்த கிருபை அங்க என்ன செய்ய முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ நம்ம எந்த இடத்துல தவறுகிறோம்னு தெரியுதா? நம்ம பிரச்சனைகள்ல இந்த மனத்தாழ்மை நமக்கு வருதா? தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது?
1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாவீர்கள் இருக்குதா, குணமானீர்கள் இருக்குதா? குணமானீர்கள், கடந்த காலம். ஏசு கிறிஸ்து சிலுவையில நோயை என்ன செஞ்சிட்டாரா? சுமந்துட்டாரா. நீங்க சுமக்க தேவையில்லை. அதுக்காக நோய் வராதுன்னு அர்த்தம் இல்ல. நோய் வரலாம். இந்த நோய் நம்முடைய சரீரத்தில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. எப்ப அதிகாரம் இல்லை? உங்க சரீரம் வலிக்கும் போது. உங்க சரீரத்தை குறிச்ச ஒரு ரிப்போர்ட்டை டாக்டர் இது சரியாகாதுன்னு தந்திருக்கும் போது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த நோய் வந்தா இப்படிதான் இருக்கும், நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை அந்த இடத்துல மனத்தாழ்மையாய் ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு தான் தாழ்மை. அந்த தாழ்மை நம்ம கத்துக்கிறோமா? அந்த தாழ்மை நமக்கு வருதா? டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் சரி, உங்க உடம்பு என்ன ரிப்போர்ட் சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் சரி, கூகுள் என்ன சொன்னாலும் சரி, இதை தாண்டி இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேங்கிறத தாழ்மையா ஏத்துக்கிறோமா? அப்படி யாரும் ஒருத்தங்க ஏத்துக்கிறாங்களோ உங்க உடம்புல எந்த உறுப்பு சத்து போயிருந்தாலும் சரி, அதை உயிர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அதை மனத்தாழ்மையாய் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா? அதுதான் கேள்வி. அதுதான் அவருடைய வார்த்தை கேட்கிறது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இது இயல்பா என்ன செய்யாது, வராது. நம்ம தான் அதை என்ன செய்யணுங்க, பயிற்சி செய்யணும். என்ன பயிற்சி செய்யணும்? இங்க உள்ளதை அதிகமா கற்றுக்கொள்ளாமல் அவர் வார்த்தையை அதிகம் என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சாட்சி சொல்றேன். இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கின்ற ஒரு தெய்வ மனிதர் ஒரு 3 மாசம் தங்கி ஒவ்வொரு ஆலயத்திலையும் இந்த சுவிசேஷத்தை என்ன செய்வாரு, சொல்லி கொடுப்பார். அவர் ஒரு ஆலயத்துல இதை கற்றுக் கொடுக்கும் போது கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்கன்னு டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு, ரிப்போர்ட் கொடுத்துட்டார். அந்த பெண்மணியால உட்கார முடியாது. ஸ்ட்ரெச்சர்ல வச்சுதான் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அப்படிதான் அவர் எங்க சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு பக்கத்து ரூம்ல அந்த ஸ்ட்ரெச்சர்ல அந்த பெண் என்ன செஞ்சிருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. அது சொல்லி கொடுத்த தெய்வ மனிதனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. 3 மாசம் என்ன செய்யறாரு அவரு, இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சு முடித்தார் அப்படிங்கிற நற்செய்தியை அவர் பிரசங்கிச்சுட்டு 3 மாசம் பிரசங்கிச்சுட்டு அவர் என்ன செய்துறாரு, அவர் ஊருக்கு போய் விடுகிறார். 6 மாதம் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் வருது. என்ன கடிதம் வருதுன்னா, இந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, தினமும் கேட்டிருக்கிறாங்க அவங்க. ஆனா அதை சொல்லி கொடுத்தவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. பாஸ்டருக்கும் அந்த பெண்ணுக்கும் தான் அது என்ன செய்யும், தெரியும். நீங்க சொல்லி கொடுத்த சத்தியத்தெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வைத்து கொண்டேன். நீங்க போனதுக்கு அப்புறம் தினம் தினம் அந்த ரெக்கார்டரை போட்டு போட்டு அந்த சத்தியத்தை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். அவங்களுடைய உடல் நிலை மரித்து போகக்கூடிய நிலைமை தான். டாக்டர் அந்த ரிப்போர்ட் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். நீங்க இறந்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ டாக்டர் ரிப்போர்ட் ஒரு தகவலை சொல்லுது, எழுந்து அந்த பெண்மணியால உட்கார முடியாது. அவங்களுடைய சரீரம் ஒரு தகவலை சொல்லுது. கேன்சர் ஒரு கொல்லக்கூடிய நோய் தான். அதை சுத்தி இருக்கிறவங்களும் அந்த தகவலை தான் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி இருப்பாங்க. இந்த எண்ணங்களுக்கு மத்தியில் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்களுக்கு அங்க என்ன தேவை, மனத்தாழ்மை தேவை. அந்த சத்தியத்தை அவங்க கேட்க 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 அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. 6 மாசத்துல முற்றிலுமா அந்த நோயில இருந்து என்ன செஞ்சுட்டாங்களா, விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நோய் தேவனுக்கு ஒரு பொருட்டு இல்லை. அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும் அதை சரி செய்யறது அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம மனத்தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை செயல்படுறதுக்கு அங்க என்ன செய்து காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே
இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.